கட்சி ஆரம்பிச்சனால பல கட்சிகளுக்கு பயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதான் உண்மை. சில கட்சிகள் ஆக்டிவாக ஆயிருக்குங்கிறதும் நிதர்சனமான உண்மை. குறிப்பிட்டு சொல்லணும், ஆளுங்கட்சிக்கு ஏகப்பட்ட பயம் இருக்கு, எதிர்கட்சிக்கும் இருக்கு. ஓரளவுக்கு எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா அவருக்கு ஃபேன் பேஸ் அதிகம். யங்ஸ்டர் நிறைய சப்போர்ட் பண்றாங்கல்ல. ஸோ அதனால எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு இது இருக்கதான் செய்யுதுண்ணா. அந்த பேர் பயப்படுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அரசியல்வாதிங்க தான் சொல்லணும். இப்போ இதுலயே இந்த மாநாட்டிலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ ரெண்டு பேர், இப்போ அதிமுக திமுக ரெண்டும் இருக்கு இல்லையா, புதுசா ஒரு கட்சி வந்தாக்கா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாக்கா நல்லா இருக்கும்ட்டு. ஏன்னா நல்ல விவரமா அவரை பார்த்துக்கோம், பிடிச்சிக்கோம். ஒரு நல்ல மனுஷன். அவர் இன்னும் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும்னு நாங்க சாமி வேண்டுறோம். அவங்க நல்லா ஜெயிச்சிருவாங்க. அவருக்கு நல்லா பாராட்டு இருக்கு. அவருக்கோசரமே போடுவாங்க ஓட்டு. அத பத்தி எனக்கு பாலிடிக்ஸ் பத்திலாம் நான் பார்க்கவே மாட்டேன். விஜய் பார்த்து பயப்படுறதுனால திமுக அப்படி பேசுறது போல. இல்லைன்னா கூட அது திருமாவளவனே போயிருக்க வேண்டியது. அது ஆளுங்கட்சியினோட அழுத்தத்தின் காரணமாக அவர் சார்பா ஒரு ஒரிஜினல் துணை பொதுச்செயலாளர் போனாரு. போனதுக்கு அவர் பேசினாரு. அவர் பேசுனதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அவரை கட்சியில நீக்கிறதுக்கு அப்புறம் தான் முதல்ல சந்திக்கிறதுக்கே அவர் ஏற்பாடு பண்ண முடியும்னு சொன்னதுனாலதான் நேத்தே அது சந்திப்பு நடந்தது. இல்லைன்னா அதுவும் நடந்தது இருக்காது. அது திமுகவோட கைக்கூலி தானே அவர், அதனால அவர் அப்படிதான் பேசுவார். கண்டிப்பா திருமாவளவன் திமுக கைக்கூலி அப்படிங்கிறத விட திருமாவளவன் இல்லைன்னா திமுகவே இல்ல, அதுதான் உண்மை. திமுக அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி பாக்குறது தானே கைவந்த கலை தானே. ஏதாவது ஒண்ணு பேசினா அவங்க மேல அவதூறு பரப்புறது, அவங்கள மட்டமா கேலி கிண்டல் பண்றது அவங்களோட வழக்கம். அது இது ஒன்றும் புதுசா இல்லையே. அதனாலதான் விஜய் சொல்லியிருக்கணும் விளையாட்டு செய்திகளும் பாக்குறது இல்லைன்ட்டு. அது என்னமோ ஏன் அவர் விஜய் சொல்லலன்னு தெரியல. சினிமா செய்தின்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்றாரு. அவங்க ஆட்சி காலம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாலே குறிப்பா ஒரு 600 படம் வந்திருக்கும். 600 படத்துல நீங்க எடுத்து பார்த்தாலே போதும், எந்த குடும்பத்தோட எந்த கம்பெனி படம் எடுத்திருக்கு, யார் ப்ரொடியூஸ் பண்றா, யார் டெவலப் பண்றாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அவங்க சினிமா செய்தியை பார்க்கலன்னா அவரும் எப்படி இருக்காருன்னு தெரியல குடும்பத்துக்கிட்ட. அவர் பேசுனது ரொம்ப கரெக்ட். அவர் பேசுனது எனக்கு தெரிஞ்சு தப்பு ஒன்றும் தெரியல. ஆனா அரசியல் பண்ண தெரிஞ்சவர் திருமாவளவன், வேற வழி இல்லை. அதனால அவர் அப்படிதான் பேசி ஆகணும். அவர் தலைவரா இருக்கிறப்ப ஒரு பொதுச் செயலாளர் ஒரு இடத்துல பேசியிருக்காரு, அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் மீட்டிங்கே போயிருக்காரு போல. அவர் பேசுறது தப்பு இல்லை. இப்ப கூட பார்த்தோம்னா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு உண்டு, பங்கு வேணுங்கிறத இவங்க கொள்கை முழக்கமா இருக்குன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதை அவர் பேசுறாரு வெளியில, பொது வெளியில. அது அவங்களுக்கு தப்பா தெரியுது. அது திமுகவோட கைக்கூலி தானே அவர், அதனால அவர் அப்படிதான் பேசுவார். கண்டிப்பா திருமாவளவன் திமுக கைக்கூலி அப்படிங்கிறத விட திருமாவளவன் இல்லைன்னா திமுகவே இல்ல, அதுதான் உண்மை. அதுதான் நிதர்சனம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாத ஒண்ணு. ஆமா கண்டிப்பா. அதனாலதான் முதலமைச்சர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் கூட்டணி கட்சிங்கிற சார்பில் அவர் பங்கேற்க வேண்டியது. அவர் போல, குறிப்பா விஜய் வராருங்கிறதுக்காக அவர் போவேனான்னு சொல்லிட்டாங்க. விஜய் பார்த்து பயப்படுறதுனால திமுக அப்படி பேசுறது போல. இல்லைன்னா கூட அது திருமாவளவனே போயிருக்க வேண்டியது. அது ஆளுங்கட்சியினோட அழுத்தத்தின் காரணமாக அவர் சார்பா ஒரு ஒரிஜினல் துணை பொதுச்செயலாளர் போனாரு. போனதுக்கு அவர் பேசினாரு. அவர் பேசுனதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அவரை கட்சியில நீக்கிறதுக்கு அப்புறம் தான் முதல்ல சந்திக்கிறதுக்கே அவர் ஏற்பாடு பண்ண முடியும்னு சொன்னதுனாலதான் நேத்தே சந்திப்பு நடந்தது. இல்லைன்னா அதுவும் நடந்தது இருக்காது. அவர் என்ன தப்பா பேசுறாருன்னு எனக்கு புரியலையே. அவராலதான் பேசுறாரு. புதுசா அரசியல் வந்திருக்காரு. அவர் இப்ப அரசியல் வரல. அரசியல் கட்சிங்கிறத இப்ப இயக்கமா இருந்தது இப்ப கட்சியா மாத்திருக்காரு. இவர் அதுக்கு முன்னில இருந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ இன்னைக்கே சொல்லிட முடியாது அவர் என்ன பண்றாரு எது பண்றாரு அப்படின்ட்டு. கண்டிப்பா 26ல ஆட்சியை பிடிக்கலாம் சாமானியத்துல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் பொறுத்து இருந்தா பார்க்கணும். அவர் அரசியல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி பார்க்கணும். அவர் வீட்டுல இருந்து பண்றாரு, வெளில பண்ணல, மீடியாவை பாக்குறதுல போறதுல 1000 குறைகள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு நல்ல விஷயம் தான். கட்சி ஆரம்பிச்சனால பல கட்சிகளுக்கு பயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதான் உண்மை. சில கட்சிகள் ஆக்டிவாக ஆயிருக்குங்கிறதும் நிதர்சனமான உண்மை. குறிப்பிட்டு சொல்லணும், ஆளுங்கட்சிக்கு ஏகப்பட்ட பயம் இருக்கு, எதிர்கட்சிக்கும் இருக்கு. ஆக்சுவலா எதிர்கட்சி, புதுசா கட்சி, ஆளுங்கட்சியை தவிர மற்ற கட்சி எல்லாத்துக்கும் வேலை இருந்தாலும் ஆளுங்கட்சி எதிர்க்கிறது, ஆளுங்கட்சி என்ன தப்பு பண்றாங்களோ அதை எடுத்து குறை சொல்றதுதான் வேலை. அதே போல புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்களும் அது சொல்லிட்டு தான் இருக்காரு. அதுக்காக விஜய் ஆதரிச்சு பேசுறோங்கிறது அது இல்ல. அதுக்கு சரியான பதில் யாரும் தர மாட்டாங்க. அது திமுகனாலே அப்படிதான். யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா சம்மந்தம் இல்லாத பதில் சொல்றது, அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இழுத்து விடுறது, அதை மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு. மொழி பிரச்சனை இருக்கு, ஹிந்தி திணிப்பும்பாங்க, திடீர்னு காவிரி பிரச்சனை இழுத்து விடுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்க நம்ம என்ன கேட்கறோமோ அதுக்கு பதில் கிடைக்காது. இது தமிழக மக்கள் தான் திருந்தணும். தமிழக மக்கள் திருந்துற மாதிரி தெரியல. பொறுத்து இருந்தா பார்க்கணும். எதிர்பார்க்கறதுனா கண்டிப்பான முறையில் யாரா இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க தான். ஆனா அது நடக்காதுங்கிறது தெரியுது. கண்டிப்பான முறையில் அடுத்த தடவை திமுக தான் வர வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற கள அரசியலை படி பார்த்தா, சீமான் அவர்களா இருந்தாலும் சரி, விஜய் அப்படியா இருந்தாலும் சரி,
அதிமுகலையும் ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா மாற்றம் வேணும் தான், ஆனா அது நடக்காது. அது நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? ஆ தேவையான ஒண்ணுண்ணா. அது எல்லா கட்சிக்காரங்களையும் குறை சொல்றது தான் அது. எல்லாருக்குமே இருக்கிறது தானே. எல்லாருமே எல்லாரையும் குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருந்துட்டு தானே இருக்கும். பர்டிகுலரா டிஎம்கே சேர்ந்துதான் இவரு விமர்சிக்கிறாரு, திமுக காரங்க இவரையும் நிறைய குறை சொல்றாங்க. ஆ. எப்படி பாக்குறீங்க? அது அவங்க பண்றது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க தான் டாப் 2ல அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கேலாம் இல்ல அவங்களும் தான் ஏடிஎம்கே, டிஎம்கே 2 பேரும் தானே இருக்காங்க. ஸோ அதனால வரப்போற எலெக்ஷன் யாருக்கும் அதிக போட்டியா இருக்கும்? அதிக போட்டியா Tough-ஆ இருக்கும். tough-ஆ? இது விஜய் சாருக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான். நல்லா tough-ஆ ஆ. இருக்கும். மக்கள் வந்து பொதுவா எப்படி நினைக்கிறாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இது வந்து டிஷர்ட்டே பாருங்க, விஜய் டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். மேன் வித் பிளான், அவரோட பிளானோட தான் வந்திருப்பாரு. ஸோ ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா இல்ல ஜெயிக்கணும் நான் நம்புறேன். வீட்டுல எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா? நீங்க கூப்பிடுறீங்க? சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் சார் இருக்கும்போது நல்ல நடிசங்கத்துல ஆஸ்பத்திரிலாம் கட்டி கொடுத்து நல்லா கொலைய வச்சுட்டு கூட காசு வாங்க போலாம் 8 மணிக்கு எங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து எதுவுமே நிதானம் சரியில்லை. அவர் இருக்கும்போது தங்கமா செய்வார், எல்லாரையும் அனுசரிச்சு போவாரு. எல்லாம் அந்த இதை கூட அடவு வச்சிருந்தாங்க, அதை கூட மீட்டி கொடுத்தாரு. ஆனா அவர் மாதிரி உலகத்துல எந்த ஆளுமே நல்லவங்க கிடையாது. எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் விஜயகாந்த் எம்ஜிஆர் விட விஜயகாந்த் தான் ஓவர் நல்லா பாப்பாரு. இவர் மாதிரி யாருமே வர முடியாதுப்பா. இவர் மாதிரி நல்லவர் வல்லவர் யாரும் கிடையாது. அவர் தங்கமானவர் விஜயகாந்த் சார். இன்னும் தான் கோயில் கட்டி நாங்க கும்பிடுறோம், போறோம் வாரோம். அவர் இருக்கிற நடிகர் சங்கம் சூப்பரா இருந்துச்சு. அவர் செத்து போனாரு, அதை விட்டு விளங்குனாரு, குடிச்சலா போச்சு. நல்ல மக்களுக்கெல்லாம் நல்லதான் செய்வார். இப்ப கூட வீட்டுல பொண்டாட்டி வரவங்க போறவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்து சேலை எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டு தான் அனுப்புறாங்க. நல்லதுதான் செய்யறாங்க. வரப்போற எலெக்ஷனுக்கு எப்படி பாக்குறீங்க? அவங்க சைடுல அவங்க சைடுல போவாங்க, அவங்க நல்லா ஜெயிச்சிருவாங்க. அவருக்கு நல்ல பாராட்டு இருக்கு. அவருக்கோசரமே போடுவாங்க ஓட்டு. நல்ல மனுஷன். வர எலெக்ஷனுக்கு நல்லா எதிர்பார்க்கலாம். அவரை எதிர்பார்க்கலாம், வந்துருவாரு ஒவ்வொன்றும். வேற யாரும் வரமாட்டாங்க. நல்ல மனுஷன், நல்லா இருக்கணும். செத்தாலும் அவர் தெய்வமா எங்களுக்கு இருக்காரு, நல்லா பாப்பாரு, எங்களை நல்லா பார்த்தாரு. அவர் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப வேணும். அவர் எனக்கு கூட்டம் கூட்டிதான் இருக்கு, சாமி கும்பிட்டு தான் இருக்க. நான் போய் சேரும் போது எனக்கு டைலாக் பேச சொல்லி நெப்போலியன் சார் சொன்னாரு. ஆனா வேண்டாம் அப்படின்னாரு. இல்ல பண்ணியே காட்டணும் நாங்க. அப்புறம் பண்ணி காமிச்சேன். நான் சொன்னேன்ல கரெக்டா செஞ்சாலா இல்லையா அப்படின்னாரு. ரொம்ப பாராட்டினாரு. நல்ல மனுஷன். ஒரு காலேஜ் படிக்கிறது ஆமா. இருந்தாலும் நீங்க அரசியல் தெரிஞ்சுக்கீங்க. அரசியல் வச்சுதான் நீங்க அது எனக்கு வேணாம். அதனால நான் அதை பார்க்கல. அரசியலே பார்க்க மாட்டீங்க. பார்க்க மாட்டேன். ஓட்டு போடுவீங்களா? போடல. எனக்கு இப்பதான் நான் ஓட் ஐடி அப்ளை பண்ண போறேன். அடுத்த வருஷம் தானே எலெக்ஷன். நான் அதெல்லாம் போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் ஓட் ஐடி எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். ஆனா ஓட்டு போடுவீங்க. போட போது யோசிக்கலாம். நான் போடுவேனா எனக்கு தெரியல. சும்மா வாங்கி மட்டும் வச்சிருப்பேன். எல்லாரும் குறையா சொல்லலை, எல்லாரும் நல்லா இதாக தான் இருக்காங்க. நான் புதுசாக யாராவது இது பண்ணால் நல்லா இருக்குமேன்னு ஒரு நடிகர் சிஸ்டம். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் ஒரு உதாரணத்துக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் சொல்கிறேன். அவர் மட்டும் இல்லை, ஒரு ஏதாவது செய்யணும்ல, எதிர்பார்த்து இதாகிறத விட செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அது. யாரும் ஆவலாது இல்லாமல் பொதுவாக எந்த அளவுக்கு நீங்க இந்த விஜய் கட்சி ஆரம்பிக்கிறத பாசிட்டிவா பாக்குறீங்க? விஜய் பாஸ்டர்னா கொஞ்சம், அதாவது இப்போ ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இப்போ வந்து நிறைய இதாகிடுச்சு, கம்ப்யூட்டர் அதே மாதிரி படிப்பு அதிகமான இன்ஜினியரிங் அப்புறம் லா அப்படி அதிகமாகிற மாதிரி இது ஸ்பீடாக இருக்கும். லோவாக இல்லாமல் நாடு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது என்னுடைய ஒரு நடிகரால இந்த அளவுக்கு ஆட்சி ரன் பண்ண நடிகர் வந்து அவர் வந்தாலும் ஆச்சர் அவர்கிட்ட அந்த வலிமை இருக்கிறனால சொல்லுது.